ஒரு சமயம் இதே மாதிரி அற்புத பெருவிழாவில் ஒரு தாயார் தன்னுடைய சின்ன ஒரு குட்டி மகளோடு உட்கார்ந்து அவங்கள இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய கழுத்தில் தைராய்டு கட்டி இந்த கழுத்து பகுதி வீங்கி இருக்கும். எச்சில் விழுங்கினா கூட அவங்களுக்கு கஷ்டம், தண்ணீர் குடிப்பது கஷ்டம், சாப்பிடுவதற்கு கூட ஒரு பெரிய ஒரு வேதனை. இந்த கட்டி இப்படி பல்ஜி ஆகி கழுத்தில் தெரிந்து கொண்டிருக்கும். பல வருஷமாக இந்த கட்டி அதில் வேதனைப்பட்டார்கள். அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்து இதே மாதிரி நிகழ்ச்சியில் நீங்களே வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லப்பட்டது. சின்ன குட்டி பிள்ளைகள் ஜெபித்தா கூட இயேசு அற்புதம் செய்வார். அவர் ஜெபிக்கிறவங்க வயசு வித்தியாசம்லாம் இயேசு பார்க்க மாட்டார். நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். பெரியவங்க ஜெபித்தா தான் கேட்பேன், சின்னவர்கள் ஜெபித்தா கேட்க முடியாது அப்படி சொல்ல மாட்டார். சிறு பிள்ளைகள் ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. இதை கேட்டுக்கொண்டு இந்த குட்டி பிள்ளை, ஒரு 6 வயசு பிள்ளை, ஜெப நேரத்தில் அதை எழுந்து தாயினுடைய அந்த கழுத்து கட்டி மேலே கை வைத்து, ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுத்துருங்க, இந்த கட்டியை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணினாள். ஒரு சில நிமிட நேரம் தான் அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா கட்டி மறைந்து விட்டது. அந்த கட்டி இல்லை, பல வருஷமாக இருந்த கட்டி. அந்த தாய்க்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணும்போது இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டாருன்னு அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி இல்லை. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள். நான் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், நாங்கள் ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணினோம், இயேசு அற்புதம் செய்தார் என்று.